அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. ஆச்சிப்பட்டியிலிருந்து தன்னுடைய புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு அண்ணாமலைங்க. அவருடைய வீதி லீடர்ஸ் புதிய இயக்கம் பொள்ளாச்சியில் ஆச்சிப்பட்டியில் முதல் மாநாட்டை தொடங்கியிருக்காங்க. பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு 6-7 அம்சங்களை நம்ம முக்கியமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 டார்கெட்டுகள் இலக்குகள் நிர்ணயம் செஞ்சிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த புதிய இயக்கம் புதிய நகர்வு யாருக்கு ஆபத்து? விஜய்க்கா, இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கா, இல்லை அண்ணாமலைக்கேவா? பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வீதி லீடர்ஸ் அண்ணாமலையின் 7 ரூட்ஸ். சமீபத்தில் தான் வீதி லீடர்ஸ் என்கிற புதிய இயக்கத்தை தொடங்கினாரு தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான அந்த கட்சியிலிருந்து விலகிய திரு அண்ணாமலைங்க. உறுப்பினர் சேர்க்கை இணையதளத்தின் மூலமாக அவர் சேர்த்துட்டு இருந்தார். அவங்களுடைய புதிய இயக்கத்துடைய முதல் மாநாடு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆச்சிப்பட்டியில் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி நடந்தது. நல்ல கூட்டம், நல்ல வரவேற்பு அப்படின்னு அவங்களும் தெரிவிக்கிறாங்க. காணொலி வாயிலாகவும் பார்த்துருந்துருப்பாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். பொதுவானவர்களுக்காக அவருடைய அந்த ஸ்பீச்சிலேருந்து ஒரு 6-7 அம்சங்களை நம்ம முக்கியமாக பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக டார்கெட் 50 lakhs 50 லட்சம் உறுப்பினர்களை நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்த்துட்டா நம்ம அரசியல் நேரடி அரசியலில் தீவிரமாக இறங்கிடலாம், மக்கள் நம்மளை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ 19 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவதாக அடுத்த 6 மாதம் கடுமையாக உழைக்கணும், மக்களுக்காக இயற்கை பாதுகாப்பு, மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னும் நெக்ஸ்ட் 6 months அப்படின்னு அந்த பீரியடை டார்கெட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அடுத்த 6 மாத காலங்களுக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், தயாராக இருங்க திமுகவினரே, தீயா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இவரும் அதே விதமான 6 மாதத்தை டார்கெட்டாக வச்சிருக்காரு. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. சரி, இதில் தான் முக்கியமாக நம்மளுடைய 19 லட்சம் உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 83% ஆண்கள், 17% பெண்கள். ஸோ பெண்களை அதிக அளவில் நம்ம இயக்கத்தை நோக்கி திரட்டணும். அவங்க பங்கேற்றாதான் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 39 வயதுக்கு கீழானவர்கள் கிட்டத்தட்ட 54%. இது நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதே வேகத்தோடு இதை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக சாதி மதம் இல்லாத இயக்கம் நம்மளது, நேர்மையான அரசியல் தான் நம்முடைய நோக்கம், போதை பொருட்கள் புழக்கம் இல்லாத, போதை இல்லாத சமூகம் அப்படின்னு அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தையே இவரும் தன்னுடைய அரசியலாக முன் வச்சிருக்காரு. இதனோடு நம்ம பயணித்தோம்னா 2031 டார்கெட்டை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நான்காவதாக, ஏன்னா பிஜேபியோடைய பி டீம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேசியவாதி தாங்க. தமிழர்னா இந்தியனா, முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு இந்தியன் தான், ஆனால் தமிழ்நாட்டுக்காக பாடுபடுறேன் அப்படின்னு தன்னுடைய ரூட் மேப் என்ன அப்படின்னு தெளிவாக காமிச்சிருக்காரு. தேசிய அரசியல் தானே. ஐந்தாவதாக டிவிகே அரசாங்கத்தை பாராட்டி பேசியிருக்காரு. 60 ஆண்டு காலமாக அந்த கோயிலுடைய இனாம் நிலத்தில் குடியிருந்தவர்களுக்கு அவங்ககிட்டே நிலத்தை கொடுத்துருக்காங்க கரூரில். ஸோ அது குடியிருந்த நபர்களுக்கு மரியாதை செலுத்துவது போல அதை நான் வரவேற்று பேசினேன். இதை ஒட்டி என்ன இந்து விரோதியா அப்படின்லாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் இந்துக்களுக்காக, அனைத்து சமுதாய மக்களுக்காகத்தான் நான் பாடுபடுவேன் அப்படின்னு விளக்கியிருக்காரு. ஆனால் இப்போ தான் புதுசாக அரசாங்கம் வந்திருக்காங்க, அவங்கள ஒரே அடியாக 1 மாதத்தில் அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. ஒரு சாஃப்டான ஒரு ரோலை இங்கே எடுக்கிறாரு. பின்னணிகள்லாம் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். சரி, ஆறாவதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெயரில் ஏபிஜே அரசியல் பயிற்சி மையம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஓராண்டுக்குள்ளார 1.5 லட்சம் பேரை அரசியல் அவங்களுக்கு வகுப்பு பயிற்சி கொடுத்துருக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏழாவதாக, ஏற்கனவே கடனில் உருவாக்கிட்டு போயிருக்காங்க திமுக அரசாங்கம். இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேக அரசாங்கமோ அவங்க ஆட்சியை முடிக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு மேலே கடன் உயர்ந்துடும், 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஆண்டுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல், இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னும் அதை எச்சரிக்கை கொடுக்க வகையில் தெரிவிச்சிருக்காரு. ஸோ 7 அம்சங்களில் தன்னுடைய பயணம் எதை நோக்கி அப்படின்னும் காமிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் ஓப்பனாக அவர் சொன்னது. இதுக்குள்ளார ஒரு சீக்ரெட் அஜெண்டா இருக்கும் இல்லையா, என்ன அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அண்ணாமலையின் டார்கெட் 5, உஷார் ஐயா உஷார், உதயநிதி, வேடிக்கை பார்க்கும் விஜய். திரு அண்ணாமலையுடைய புதிய இயக்கத்துடைய ஹிடன் அஜெண்டா, சீக்ரெட் ஸ்கெட்ச் என்ன அப்படின்னா, முதலாவதாக பலகீனமாக இருக்கின்ற அதிமுகவை மேலும் மேலும் பலகீனமாக்கி
இந்த போட்டி களத்திலேயே இல்லாமல் செய்வது. இரண்டாவதாக அதிமுக அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு மண்டலத்தில் அவங்க வலுவாக இருந்துட்டு இருக்காங்க. போன 2021 தேர்தலையே கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்தில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. டோட்டலாக அதிமுக கூட்டணி 75 தொகுதிகள்னா 40 இந்த மேற்கு மண்டலத்திலிருந்து போன முறை வந்தது. ஆனால் இந்த முறை அதே மேற்கு மண்டலத்தில் அதிமுக மொத்தமாகவே தமிழ்நாட்டில் 47 தான். அதுலேயும் 6 பேர் ராஜினாமா செஞ்சிட்டாங்க, 41 பேர் தான் இருக்காங்க. இப்போ கோவை மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா முன்ன 10க்கு 10, இப்போ வெறும் ஒன்று தான். தொண்டாமுத்தூரில் திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர், அவருமே இங்கே பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்காரு அதிமுகக்குள்ளார. அதே நேரத்தில் திமுக கூட்டணி 3 வெற்றி அடைஞ்சாங்க, 1 காங்கிரஸ். இப்போ டிவிக்கே அங்கே வலுவாக இருந்துட்டு இருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையில் மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு இருக்க அதிமுக, திரு எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய கோட்டை தகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ டைரக்டாக திரு எடப்பாடியை டார்கெட் செய்கின்ற அந்த அரசியல். இரண்டாவதாக அவங்க பலகீனமா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இறங்கி அட்டாக் பண்றப்ப சமீபத்தில் அர்ஜென்டினாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நடந்த அந்த குவார்டர் ஃபைனலில் ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கி 10 பிளேயர் தான் விளையாடுவாங்க ஸ்விஸ்ல. இதை கரெக்டாக பயன்படுத்திட்டு இறங்கி அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. 3-1ங்கிற ரேஞ்சில் அர்ஜென்டினா வின் பண்ணிடும். அதே மாதிரி வீக்கான ஏரியாக்களில் தொடர்ந்து அட்டாக் செய்வது. ஏற்கனவே பார்த்தோம்னா அங்கே கோவையில் எம்பி தேர்தலில் தனியாக நின்று களமாடினாங்க பாஜக. அவங்க ஒரு கூட்டணியை முன்னெடுத்து கிட்டத்தட்ட அவங்க கூட்டணி 18.5% வாக்குகளை பெற்றாங்க, 18.5%. அதே நேரத்தில் பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 11.5% வாக்குகளை பெற்றாங்க. திரு அண்ணாமலையே 2வது இடத்தை பிடிச்சாரு கோவையில், அதிமுகவை பின்னுக்கு தள்ளினார். ஸோ முழுக்க ஏடிஎம்கேவை டார்கெட் செய்வது. இதன் தொடர்ச்சியாகவே 3வதாக பிரதேச வாரியாக தன்னுடைய இயக்கத்தை வலுப்படுத்திக்கக்கூடிய திட்டம்ங்க. இப்போ கோவையில் வலுவாக இருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் அடுத்து மேற்கு மண்டலத்தை முழுமையாக கைப்பற்றுவது. ஏற்கனவே அண்ணாமலைக்கு இங்கே நல்ல செல்வாக்கு இருக்குது, அதை மேலும் உறுதிப்படுத்துவது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பிரதேசங்களை நோக்கி நகர்வது. 4வதாக எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இடத்தை பிடிக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னாலே அது அண்ணாமலை தான். அவர் வெற்றி பெறலை, ஆனால் பொது வெளியில் சட்டமன்றம் கடந்து பொது வெளியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவராக திரு அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்துவது. இதுதான் அவங்களுடைய பக்காவான ஒர்க் பிளானு. இங்கே பாஜகவுடைய பி டீம்லாம் கிடையாது, நாங்கள் அப்போல்லாம் சொல்கிறது பொய் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நகர்வுகள்லாம் பார்க்குறப்ப பின்னாடி இருந்து உதவி செய்யக்கூடியது பாஜகவாக இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து எல்லோரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். அதை உடனடியாக மறுத்து விடவும் முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் சொன்னது நான் தேசியவாதி தான் அப்படின்னு சொன்னதாகட்டும், இங்கே நான் முதல்ல அந்த மக்கள்கிட்ட பொதுவான அவங்களோடு நெருக்கமாக பழகி இயக்கமாக செயல்படணும்னு சொன்னதாகட்டும், பொதுவாக அந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல் அதை கையில் எடுத்து அரசியல் ரீதியாக களமாடுவதாகட்டும், நான் இந்து விரோதி இல்லை அப்படின்னு தனக்குத்தானே தன்னை அவர் கிளைம் பண்ணிக்கிறதாகட்டும், நான் இந்துக்களுக்காக அனைத்து மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் அப்படின்னு, இது எல்லாமே பாஜக இங்கே அரசியல் செய்து வெற்றி பெற முடியல. 4லிருந்து 1 எம்எல்ஏவாக சுருங்கிட்டாங்க. ஸோ நேரடியாக பாஜகன்னு போய் ஒரு அரசியலை முன் வச்சா மக்கள்கிட்ட எடுபட முடியாது. அதற்கான மாற்று முகமாக அண்ணாமலையை முன்னிறுத்துறாங்க வீதி லீடர்ஸ் என்கிற இந்த இயக்கத்தின் மூலமாக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வலுவாகவே இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு தனித்த செல்வாக்கு இளைஞர் சமூகத்துக்கிட்ட இருக்கு. ஏற்கனவே பாஜக மாநில தலைவராக இருந்தப்பவே நிறைய இளைஞர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க. இப்போ அவருடைய புதிய இயக்கத்தில் கூட கிட்டத்தட்ட 54% அண்டர் பிலோ 39 தாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இளைஞர் பட்டாளத்தை வச்சு தான் இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்காங்க, தாவேக அரசாங்கம் உருவாகியிருக்கு திரு விஜய். ஸோ அவருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அதே பலம் வாய்ந்த ஒருவராக யங்ஸ்டரை இங்கே முன்னிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளுடைய பெயரில் ஆட்சி இல்லாமல் ஒரு சூழல் உருவாகிடுச்சு. திமுக அதிமுக ரெண்டுலேயுமே திராவிடம் இருக்குது, ஆனால் தாவேகாவில் திராவிடம் இல்லை. இதை ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. ஆனால் தாங்கள் அந்த இடத்த நிரப்ப முடியல. ஸோ அண்ணாமலையை வச்சு ஃபில் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இப்படியாக எடுத்த உடனே டிவிக்கு அரசாங்கத்தை அட்டாக் பண்ணாமல் அது மைனஸாக போயிடலாம்.
போக போக அவங்களுடைய செயல்பாடுகளை ஒட்டி நம்ம விமர்சிக்கிறப்ப அந்த எதிர்க்கட்சி இடத்தை நாம் அடைய முடியும். இந்த இடத்துல ஆட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் திமுக இல்லாமல் பண்ணணும் அப்படின்னும் கேமை முன்னெடுக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியாகவும் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது, எதிர்க்கட்சியாகவும் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது என்கிற அரசியல் தாங்க. இரட்டை பார்வை, ஒற்றை அஜெண்டா தாங்க. இதில் திராவிட கொள்கை, தமிழ் தேசியம், இரண்டு கண்கள்னு தாவேக்கா சொன்னாலும் கூட அவங்க பல விஷயங்களை மைல்டாக தான் முன்னெடுக்கிறாங்க. இதை தங்களுக்கான ப்ரீத்திங் டைமாக எடுத்துக்கிறாங்க அண்ணாமலை அவங்களுடைய டீம். ஸோ இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய மூவும் இருக்கு அப்படின்னும் விமர்சிக்கிறாங்க பல்வேறு எதிர்க்கட்சியினரும். ஆனாலும் அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை தான் மூலமாக நிகழ்த்தணும் அப்படின்னு தான் நம்பிக்கையோடு இங்கே தன்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்கியிருக்காரு. வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி என்கிற புத்தகத்தை அதிலிருந்து சில விஷயங்களை கோடிட்டு காட்டலான்னு தோணுது. மணிப்பூர் தேர்தலுக்காக பாஜக வரும், மாற்றங்களும் வரும் அப்படின்னு நாங்கள் புதிய முழக்கத்தை உருவாக்கினோம். அனைத்து ஊடகங்கள் வழியாகவும் அந்த முழக்கத்தை தொடர்ச்சியாக மக்களிடம் கொண்டு சேர்த்தோம். குறிப்பாக தொலைக்காட்சிகளை வெளியிடப்பட்ட அனைத்து பிரச்சார வீடியோக்களிலும் இறுதியிலும் அந்த வாசகம் தவறாமல் இடம்பெற்றது. இதுக்காக பயங்கரமாக நாங்கள் செலவு பண்ணோம். தொடர்ந்து அரசியலை இப்படி முன்னெடுத்துகிட்டே இருந்தோன்னு 77வது பக்கத்தில் எழுதியிருக்காங்க. யார் இவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய அரசியல் பிரச்சாரக ஆலோசகராக இருந்த ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தையும் தொகுத்திருக்காரு. ரொம்ப சூப்பரான புக்குங்க. ஸோ இங்கே எப்படி அவங்க முன் வச்சிருக்காங்க, பாஜக வரும், மாற்றங்களும் வரும்னு. அதே போல தான் அண்ணாமலை வருகிறார், மாற்றங்களும் உடனே வரும் அப்படிங்கிற முழக்கத்தோடு முன் நகர்றாங்க. பல விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு துயரமான விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. மிகப்பெரிய பாடகி நம்முடைய ஜானகி அம்மாள் அவர்கள், அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அம்மா அம்மா பாட்டு, கடைசியாக அந்த பாட்டு இன்னமும் நம்முடைய அம்மா நமக்கு தாளாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். கண்மணி அன்போடு அந்த பாடலாகட்டும், குணாவில், அதுக்கு முன்னாடி தென்றல் வந்து தீண்டும் போது, அப்படியே குழந்த மாதிரி, அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே குழந்த மாதிரி அவங்களுடைய குரல் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை, ஆனாலும் அவங்க குரல் மூலமாக நம்மோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையோடு முன்னகர்வோம். மேலும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா பூமணி அவர்கள், எழுத்தாளர் பூமணி அவர்களும் உயிர் இழந்திருக்காரு. இந்த மாதமே நிறைய இழப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வழிகளை கடந்து புதிய வழிகளை தேடி நம்ம பயணிக்கணும். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.